கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒப்பில்லாத நேசர். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஜெபிப்போம். அன்பும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த கால வேளையிலும் கூட துதிப்பதற்கு நீர் தந்த கிருபைக்காக நன்றி. நாங்கள் உலகத்துக்குள்ளே கடந்து போகும் பொழுது கண்ணீர், கவலை, துக்கம், வேதனை, வியாதி, நெருக்கம் எங்களை சூழ்ந்தும் கூட நீர் எங்களை சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் உள்ள பிள்ளைகளாக, மற்றவர்கள் எங்களின் நிமித்தம் மகிழச் செய்கிற பிள்ளைகளாக காணப்பட உதவி செய்தீரே. மக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, உம்மை போல ஒரு தேவன் எங்களுக்கு இல்லை என்பதை அறிந்து ருசிக்க தந்த கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் ஆராதிக்கும் தேவன் அற்புதமானவர், அதிசயங்களை காண செய்கிறவர். நம்மால் எது முடியாது என்கிறோமோ அதை முடிய செய்கிறவர். இதனை உணர்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூறுகின்றனர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று புகழ்ந்து பாடுகின்றனர். நம்முடைய வாழ்விலும் இத்தனை வருடமாக காத்திருந்தும் எனக்கு முடியவில்லை. எவ்வளவோ நான் பிரயாசப்பட்டேன். என் புத்தியை, என் பலத்தை, என் சம்பாத்தியத்தை, என் பணபரத்தை எல்லாம் பயன்படுத்தினேன். என்னால் வெற்றி பெற முடியவில்லை. தோல்விதான் பலனாக இருக்கிறது என வியாகுலப்படும் அன்பரே, இஸ்ரவேல் ஜனங்களைப் போல கர்த்தரையே நம்புவோம். எகிப்தியர் தன் சொந்த பலத்தை நம்பி தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞர்கள் சவால் விட்டு பின்தொடர்ந்தனர். ஆனால் கர்த்தரையே நம்பியிருந்த இஸ்ரவேல் மக்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார். என்று எவ்வாறு யுத்தம் செய்தார் என்றால், அவரது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது. திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். சத்துருக்களை அழிக்க பெரிய ஆயுதங்கள் ஒன்று நம் தேவனுக்கு தேவையில்லை. அவரது நாசியின் சுவாசம் போதும். அந்த சுவாசத்தை தான் நமக்குள்ளும் ஊதி ஜீவ ஆத்துமாக்களாக வைத்திருக்கிறார். அவர் செய்த அற்புதங்களை நாமும் செய்ய முடியும். இஸ்ரவேலர்களைப் போல நாமும் பாடுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? நிச்சயம் வெற்றி நமக்கே. ஆமேன்.